Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம miniature kitchen cooking items அந்த பாத்திர கடையெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா ஜம் ஜம் ஸ்டீல் ஹவுஸ். ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பெரிய பெரிய பாத்திரங்களுக்கு கூட வந்துட்டு நிறைய கடை இருக்குது சென்னையில். ஆனால் சின்ன சின்ன இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இல்லை சின்ன சின்ன குக்கிங் ஐட்டம்ஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் எடுக்கணும், அதுக்காக சின்ன சின்ன நிஜமாவே சமைக்கிற பாத்திரங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சென்னையில் வந்து நம்ம தேடி தேடி வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கடை வந்துட்டு இது. ஸோ இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துட்டு நீங்கள் இங்கே வாங்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா குக்கிங் செட்டையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக க்ளோஸ்அப்பில் ஒரு வியூவும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சின்ன பணியார சட்டி, தோசைக்கல், குட்டி ட்ராலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டீங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டா டபரா செட். இது இந்த பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது 240 வரும் இந்த செட்டு, 5 பீசஸ் வரும். அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேங்க்கு. இதில் ரியலாகவே இந்த இதில் வாட்டர் வரும், வாட்டர் ஃபில்டர் மாதிரி. இது 165 வரும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரைண்டரு, இது 2. இது ஹாட் பேக், இது ரெண்டுமே 50 ஈச் 50 வரும். அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த பிளேட் செட்டு, இந்த பிளேட்டு ஸ்பூனு இந்த மாதிரி செட்டு, இது 125 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது டப்ரா செட்டு, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அது அலுமினியம், இது ஸ்டீலில் வரும். இது 125 வரும். இது வாடி பார்த்திங்கன்னா 95 வரும், அலுமினியம், பியூர் அலுமினியம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டிஃபன் கேரியர்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு 55 65 அந்த மாதிரி இருந்துட்டு வரும். அதுக்கேற்ற சைஸஸில் இருக்குது. இது எல்லாமே அந்த செட்டு தான். ப்ளஸ் இது வந்து ஸ்டவ் அடுப்பு இந்த மாதிரி இருக்குது நம்ம நார்மலாக. இது 35 வரும். இது எல்லாமே அந்த ஐட்டம் தான். இது குக்கர், இது குக்கர் வந்து இது மிக்ஸி வந்துட்டு 50. நம்ம கிரைண்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது மிக்ஸி, இது உங்களுக்கு 50 வரும். இது அடுப்பு, ஸ்டீல் அடுப்பு, இது வந்து 25. இது 35 வரும். இது பெருசாக இருக்கும். இது பெருசாக உள்ளது 35, இது 25 வரும். வேறு அடுப்பு வேணுனாலும் நம்மகிட்ட இரும்பில் இருக்குது, அதுவும் காட்டுறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை தவா, நம்ம பெரியவங்க எப்படி செய்வோமோ அதே மாதிரி உள்ள சின்னது குட்டி 75 ருபீஸ் வரும். இது 80 அதே மாதிரி உள்ள தவா. அடுத்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடாய் வரும், குட்டி கடாய். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 ருபீஸ் வரும். ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா குழிப்பணியார சட்டி, இது வந்துட்டு உங்களுக்கு 145 வரும். இது பார்த்திங்கன்னா தோசைக்கு நம்ம மேலே பார்த்ததே கொஞ்சம் பெருசு, 105 வரும். இது உங்களுக்கு 135. அந்த மேலே பார்த்த கடாய் சின்னது, இது பெருசு 135. நெக்ஸ்ட் இதுவும் 135. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா கல், உங்களுக்கு இது பெருசு 220 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ட்ராலி, இது உங்களுக்கு இது 170 வரும். இதில் சில்வர் ஃபினிஷும் இருக்குது, கோல்டு ஃபினிஷும் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இது ஸ்டீல், ஃபுல் ஸ்டீல் ட்ராலி. இது பெருசு 350 வரும். அடுத்த அப்படியே கீழே வந்திங்கன்னா இதுலேயே நிறையா கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கையில் பின்னா மாதிரி உள்ள கூட, இது 95 வரும். ஸ்மால் வந்துட்டு 55 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஷாப்பிங் கார்ட் இருக்குது, நம்ம இந்த மால்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள பேஸ்கெட். இது உங்களுக்கு 240 வரும், ஈச் 240 வரும். இது ஸ்மாலும் 170 வரும். இந்த ரேஞ்ச் எல்லாமே அந்த ஐட்டம்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே முறம் இருக்குது, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள குட்டி முறம். இது 65 வரும் ஈச். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சேர்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் சேர்ஸ். இது வந்துட்டு 1 ஈச் 20 வரும். அடுத்து இந்த மாதிரி கூடலாம் வந்துட்டு 75 அந்த மாதிரி, இது 60 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் ஐட்டம், இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 175 வரும். இதே ஸ்மால் பேக்கு. அடுத்து நம்ம மீடியம் சைஸ் பார்த்தோன்னா இது உங்களுக்கு மீடியம் சைஸ், இது வந்துட்டு உங்களுக்கு 225 வரும். அடுத்தது இதிலே பார்த்திங்கன்னா பிக் சைஸ் இருக்குது, இது அதில் 275 வரும் உங்களுக்கு. எல்லாம் இதில் இருக்க திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே வெளியே உள்ளதில் முக்கால்வாசி கவர் ஆகிடும். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு குட்டி குக்கர் பார்க்க போகிறோம்.
அடுத்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாக்கின்ஸ் குக்கர். இது நம்ம பெரியவங்க வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பிராண்டில் இது மினியேச்சர் ஐட்டமில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களே போடுறதுனா அதில் ஹாக்கின்ஸு அவங்க ஓன் பிராண்டடு. இது பார்த்திங்கன்னா இந்த லாக் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இது நல்லா யூனிக்காக ஓப்பன் பண்ணுற ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி நார்மலாக எல்லா குக்கர் மாதிரி தான் ஓப்பன் பண்ண முடியும். சிம்பிள் இவ்வளோதான். இந்த கர்வ் வருதுல ஓவல் ஷேப்பு கரெக்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஆமாம், அப்படியே பர்ஃபெக்டாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டில் இங்கே நிற்க வச்சு இங்கே வச்சு லாக் போட்டுவிட்டோம். இதில் எப்படி சமைக்கிறோம் அதே மாதிரி சமைக்கணும். ஆனால் விசில் வராது. ஏன்னா இது வந்து குழந்தைங்க விளாட்ற ஐட்டம்னால வெடிச்சு அந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ்னால அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். பட் ஆனால் இது வந்துட்டு ரியலாக குக் பண்ணிக்கலாம். குக்கிங் ஐட்டம்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சில்வரில் காமிச்ச மாதிரியே எல்லா பொருட்களுமே வந்துட்டு அலுமினியம்லேயுமே வச்சுருக்காங்க. அந்த சின்ன சின்ன பானை, அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணுறது, பாய்லர்லாம் நம்ம பிராஸில் பார்த்துருப்போம், அதே வந்துட்டு அலுமினியம்லேயுமே இருக்குது. ஸோ நிறைய சின்ன சின்ன மேலே அடுக்கு பானை, அந்த தேக்ஸா செட்டு எல்லாமே வந்துட்டு அலுமினியம்லேயுமே வச்சுருக்காங்க. இரும்பில் பண்ண அடுப்பு ஃபுல்லாகவே. இது வந்துட்டு சிங்கிள் அடுப்பு. உள்ளே நம்ம விறகு கேண்டில் எது வேணால் வச்சுக்கலாம். அதுலேயே வந்துட்டு டபுள் இருக்குது. இது நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி சும்மா வெளியில் வச்செல்லாம் வெண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அடுப்பு. அதுலேயே வந்துட்டு சின்ன சைஸில் இருக்குது. இன்னொன்று இது ஃபுல்லாகவே வந்துட்டு இரும்பில் பண்ணுது டோட்டலாகவே. ஸோ இப்போ இங்கே ஸ்டீல், அலுமினியம், அயன் அதில் மட்டும் இல்லாமல் மண்ணிலையுமே வந்துட்டு பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. வந்துட்டு ஹைலைட் பார்த்திங்கன்னா மண்ணிலேயே வந்துட்டு அடுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு செட்டாகவே இருக்குது. ஸோ இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees இது மொத்தமாக சேர்த்து. ஸோ இந்த மாதிரி அகலமான தாளிக்கிற மாதிரியான ஒரு கடாய், ஒரு சட்டி, பெரிய சட்டி சாதம் பொங்குற மாதிரி, அப்புறம் இந்த பிளேட் மாதிரி ஒன்று, வடை சட்டி அதுக்கு மூடியாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பானை மாதிரி ஒன்று தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஒரு சூப் பவுல் மாதிரி இருக்குது பெருசாக. அது இதுவும் அதே மாதிரி தான். இந்த சட்டி காமிச்சேன்ல அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இது மண்பாண்டங்களே சின்ன சின்னதாக பார்க்குறது வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இங்கே வித்தியாசமான பொருட்கள் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வயர் கட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கால் எல்லாமே வந்துட்டு வுட்டில் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர்ஸ்லேயுமே நான் பின்னி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதில் டிசைனுமே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக. இதில் பிளெயினாக இருக்குது, இதில் பூ போட்ட மாதிரி இருக்க மாதிரி நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது, நிறைய டிசைன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. வித்தியாசமானதில் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வயர் கட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா பிராஸ், அதாவது பித்தளையில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி குக்கிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இது இருந்தது. கெட்டில், நம்ம டீ ஊற்றுற கெட்டில் அழகாக இருந்தது. ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் ஒரு பேன் இருக்குது, மூடியோட பேனு. இது எல்லாமே தனித்தனி மெட்டலில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பிராஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு, டம்ளர் ப்ளஸ் கிண்ணோ, ஸ்பூன் செட், ஒரு கம்ப்ளீட் ஒரு மீல்ஸ் சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு செட் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிராஸ்லேயே வந்துட்டு கேரியர், டிஃபன் கேரியர் மாதிரி. ஸோ அழகாக இருக்குது. 2 ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது நம்ம எடுத்து வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தூக்குவாளின்னு சொல்லுவோம்ல அது. இது பார்த்திங்கன்னா பானை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதில் ஒர்க்ஸுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேட். ஸோ இது பார்த்திங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு இது அடி பம்ப், அந்த தண்ணி விடுகோல்ல நம்ம இப்படி அடித்தோன்னா இந்த பானையில் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டோம்னா, ஸோ இது நம்ம இப்படி அடிக்கிறப்போ வந்துட்டு தண்ணி இதுலேருந்து விழுந்து இப்படி உள்ளே கூட ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ நல்லா இருக்குது, க்யூட். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிராஸ் கலெக்ஷன்ஸில் பானை செட்டு மேலே நம்ம அந்த படத்துலலாம் பார்த்து போல் மண் பானையை மேலே வச்சு அடுக்கி கொண்டு போவாங்கள்ல அந்த மாதிரி. அதுலேயே வந்துட்டு உருண்டை பானை செட் இது. ஸோ இது தனியாக ஒரு கண்டெய்னர், ஒரு பானை மாதிரி நல்ல பிளெயினாக சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு வெறும் வாளி, தூக்குவாளி கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு அழகான பானை. இது பார்த்திங்கன்னா இந்த தேக்ஸா செட்டு மாதிரி உள்ள போல் அதுலேயே 3. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் வேறு இருக்குது. அழகாக சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சட்னி எல்லாம் சர்வ் பண்ணுவோம்ல ஹோட்டல்லலாம், அந்த மாதிரியான இது 3 சர்வர்.
அதுலேயே வந்துட்டு 4 சர்வர் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது தண்ணி ஃபில்டர் மாதிரி இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் டேப் இருக்குது, மேலே கீழே 2 ஃபில்டர் மாதிரி இருக்குது. நம்ம அரிசியெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய சம்படம் மாதிரி இருக்குது, கண்டெய்னர் மாதிரி. அது இது பார்த்திங்கன்னா அருவாமனை சொல்லுவாங்க, அருவாமனை அதுலேயே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் காமிச்ச மாதிரியே ஒரு பேனு, ஒரு கிண்ணம், எல்லாமே நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு டம்ளர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா காப்பரில் வந்துட்டு பானை, காப்பர்லேயுமே வந்துட்டு இவங்க வச்சுருக்காங்க குக்கிங் இது. இப்போ இது பார்த்திங்கன்னா பிராஸ்லேயே வந்துட்டு இந்த ஸ்பூன் ஹோல்டர் மாதிரி, இந்த குழிக்கரண்டி, ஒரு ஸ்பூனு, ஃபோக்கு, நம்ம இந்த கண்ணு கரண்டி, இது எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நடுவில் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அதுலேயே வந்துட்டு இது சின்ன சைஸு குக்கிங் ஐட்டம்ஸ் பிராஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். பிராஸ் மெட்டல்லையே வந்துட்டு நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது ஆட்டோ, ஹெலிகாப்டர், பைக்கு, இது அந்த மாதிரி இந்த அலாவுதீன் விளக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆட்டோ, பைக்கு, குதிரை வண்டி நிறைய இருக்குது. அந்த காலத்து அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டெல்லாம் கூட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ட்ரெயின், அந்த காலத்து ஜீப்பு, இது வந்து இந்த இது உள்ள குண்டு போட்ட சுவோம்ல பீரங்கி, அந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அதுலேயே வந்துட்டு சின்னது, இது அடுப்பில் வந்துட்டு பானை மேலே இருக்கிற மாதிரியானது. ஸோ இது பார்த்திங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு. தேக்கி இங்கேருந்து அப்படியே பூதம் வரும், ஜீனி பூதம் வரும். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. வந்துட்டு சின்ன சின்ன ஜாடி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த வெளியில் அவ்வளோ ஷைனிங்காக ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்படி தான். ஸோ இது 2 அழகாக இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா கிராமஃபோன், அந்த காலத்தில் இந்த இப்படி வச்சு பாட்டெலாம் கேட்போம்ல அது. ஸோ இது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ஷைனிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேனு, இது நிஜமாகவே ஓடுற ஃபேனு. இது வந்துட்டு சார்ஜ் பண்ணால் வந்துட்டு ஓடும், இதுலேயே பேட்டரியில் ஓடுற ஃபேனும் வச்சுருக்காங்க. ஸோ இது சார்ஜிங் அந்த சாக்கெட் இது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. இங்கே லைட்டும் எரியுது, அழகாக சவுண்டே இல்லாமல் சூப்பராக ஓடுது. காற்று வருது. இதுலேயே வந்துட்டு பேட்டரியில் ஓடுறதும் இருக்குது. ஸோ ஃபேன்லேயே வந்துட்டு அந்த சின்ன சைஸு, இது வந்துட்டு பேட்டரியில் ஓடுறது. இதுவும் சூப்பராக இருக்குது. சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன பால் காய்ச்சுற கிண்ணம், நம்ம வீட்டுக்கு பண்ணுற மாதிரி பெருசு கூட வச்சுருக்காங்க, மினியேச்சர் பால் காய்ச்சுற கிண்ணம். ஸோ இது அந்த குட்டி குட்டி ஜல்லடை இதெல்லாம். அப்புறம் இந்த ஃப்ளாட் அந்த கடையிலலாம் சொல்கிற மாதிரி பெரிய தோசைக்கல், அதுலேயே குட்டி அந்த கடாய், தோசைக்கல் எல்லாமே சூப்பராக இருக்குது குட்டி குட்டியாக. அப்புறம் இது துருவுறது, குட்டி குட்டி சப்பாத்தி கட்டை, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ சப்பாத்தி கட்டை நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. அந்த இதுவும் கொடுத்துட்றாங்க, அந்த ரோலிங் பின். டைனிங் டேபிள், ஒரு டேபிள் சுற்றி வந்துட்டு ஒரு 4 சேர் கொடுத்துருக்காங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, கூடயே ஒரு கொடையும் கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள் செட் வந்துட்டு நான் ஹேங்கிங்கில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இதுதான். அந்த அம்ப்ரெல்லாவோட 4 சேர், குட்டி சேர். பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் சொலகு, அப்புறம் கூடை, இது 2மே வந்துட்டு பனை ஓலையில் செஞ்சது, பிளாஸ்டிக் கிடையாது. நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி பார்த்துருப்போம், ஆனால் இது பிளாஸ்டிக் கிடையாது, ஒரிஜினல் பனை ஓலையாலேயே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வாங்குகிற எல்லா பொருளையுமே வச்சு நம்ம நிஜமாகவே ஒரு மினியேச்சர் குக்கிங்கே நம்ம பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டி உரல். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிளில் பண்ணுது, நம்ம வீட்டுக்கே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ குட்டியாக காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. அந்த உரலையே வந்துட்டு ஃபுல்லாக உட்டில் குட்டியாக சூப்பராக இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா பீரோ, உட்டன் பீரோ. இது நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரியே சூப்பராக இருக்குது. உள்ள டூப்ளிகேட் கரன்சிஸ் இருக்குது, கொஞ்சம் ஹேங்கர்ஸ் இருக்குது, கீழே ஒரு ட்ரா கூட இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு உட்டன் வார்ட்ரோப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்துட்டு பிளாஸ்டிக் ப்ளஸ் கண்ணாடி வச்சுது, கண்ணாடி பீரோன்னு சொல்லுவோம்ல அது. ஸோ இதுவுமே அப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி கீழே ஒரு ட்ரா வச்ச மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடெக் ஃப்ரிட்ஜ், வெளியே வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் கூட வரும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஜூஸ் பாட்டில்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. மேலே ஃப்ரீசர்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ட்ரே மாதிரி அப்படியே ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ நம்ம இந்த ஒரு ஷோ பீஸ் வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஃப்ரிட்ஜு, இதோட முட்டைலாம் வச்சுட்டு உள்ள ஜூஸ் பாட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு ஃப்ரீசர் மேலே. அந்த காலத்து ஃப்ரிட்ஜ் இப்படி தான், இதே கலரில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ இது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படின்னா ஓடுமா, சும்மா இதுதான் ஒரு ஷோ பீஸ் மாதிரி அந்த இது மட்டும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க டியூபோட. ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி ஹாட் பாக்ஸ், ஹாட் பேக் மாதிரி. ஸோ அதுலேயே வந்துட்டு இது என்னது வாட்டர் கூலிங்காக, தண்ணி வந்துட்டு கூலிங்காக வச்சுருக்கிறதுக்காக அது. இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கு. மைக்ரோவேவ் அவன் அப்படியே அந்த டெம்பரேச்சரில் செட் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ நான் காட்டினதுலே தெரிஞ்சிருக்கும், அதாவது மண்ணில் பண்ண சமைக்கிற பாத்திரங்கள், இரும்பில் பண்ணது, பிராஸில் பண்ணது, ஸ்டீல், அலுமினியம், இந்த மாதிரி எந்த மெட்டலில் உங்களுக்கு வேணுமோ அதில் வந்துட்டு மினியேச்சர் கிச்சன் பாத்திரங்கள் வந்துட்டு இங்கே நல்ல குவாலிட்டியில் சூப்பராகவே கிடைக்குது. எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஷோபீஸ்க்கு வைக்கிறதுக்கான அந்த பீரோ, மிக்ஸி, வாஷிங் மிஷின், அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி திங்ஸ்மே வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ பார்த்தாலே தெரியும். பிராஸ்லேயுமே வந்துட்டு நிறைய ஷோ பீஸ் கூட வச்சுருக்காங்க. இப்போ இங்கே இருக்க திங்ஸுக்கான ப்ரைஸ் வந்துட்டு ஒரு சிலதுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் தனியாக ப்ரைஸ் வந்துட்டு என்னால் மென்ஷன் பண்ண முடியலை. ஸோ இந்த கடை எங்கே இருக்கின்ற லொக்கேஷனையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் நான் இந்த கடைக்கான வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.